விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுக புறக்கணிச்சிருக்கு. சி.வி. சண்முகம் சீட்டு கேட்டுமே வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அங்க அங்க இருந்து வர தகவல்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு அப்படின்னா, சி.வி. சண்முகம் வந்து போட்டியிட்டு அந்த தொகுதியில வெற்றி பெற்றாருன்னா நமக்கான ஒரு செல்வாக்கு குறைஞ்சு போகுமோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியிருக்கு. இந்த தகவலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்ல ஒரு பரீட்சைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட். ஏன்னா 2026க்கு முன்னாடி ஒரு தேர்தலை சந்திச்சு நம்ம சோதித்து பார்த்துக் கொள்ளலாம். குறிப்பா விக்கிரவாண்டி என்பது வடக்கு மாவட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு தொகுதியா இருக்குது. 2019 ஒரு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு ஏறக்குறைய 45,000 வாக்குகள் வித்தியாசத்துல அங்க நம்ம வந்து வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி தொண்டர்கள் இடத்துல எழுந்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து இந்த அரியணையில அமர்ந்ததுல இருந்து 10 தோல்விகளை தொடர்ச்சியாக சந்திச்சிட்டார். இப்ப 11வது தோல்வியாக இங்க ரெண்டா சந்திக்க நேரிடுமோ என்று அவருடைய எண்ணத்துல இருந்தது. ஆனா அங்க கள நிலவரமே வேற. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாகவோ அல்லது ஒரு சில சமுதாயங்களை புறம் தள்ள வேண்டும் என்பதற்காகவோ அந்த இடஒதுக்கீடு என்பதை கொடுத்தார். 10.5% இடஒதுக்கீடு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம வன்னிய சமுதாய மக்களுக்கு கொடுத்து அவர் ஏமாத்தினார். ஆனா அந்த மக்கள் இப்பயும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே அப்படின்ற அவங்க வந்து ஒரு விசுவாசமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நானே களம் காண்றேன் அப்படின்றாரு. யாரு? சி.வி. சண்முகம் சொல்றாரு. இப்ப அவர் நின்று ஜெயிக்கிறாருன்னு வைங்க. சி.வி. சண்முகம் அங்க நிக்கிறாரு, நின்று ஜெயிச்சிடுறாரு. இந்த பக்கம் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையில சந்தித்த தொடர்ச்சியாக 10 தோல்விகள். அவருதான் தலைமைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அவர் சந்திச்ச அத்தனை தெருவு தோல்வி. ஆனா சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு இடைத்தேர்தல் நின்று ஆளுங்கட்சியை மீறி அவர் ஜெயிச்சிடுறாரு. அப்ப அவர் வந்து நமக்கு போட்டியா வந்துருவாரோ, எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் நமக்கு போட்டியா வந்துருவாப்ல. ஏற்கனவே ஒரு பக்கம் ஜெயக்குமார், ஒரு பக்கம் சி.வி. சண்முகம்னு சொல்லிட்டு இவங்கதான் கட்சிக்கு வந்து தலைமை முறை வெளியில செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டா நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆயிரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கமா செய்வார்ல, தனக்கு போட்டியா இருக்கிற காலி பண்றதை எடப்பாடி பழனிசாமியுடைய வாடிக்கை. அது செய்யறது வந்து இப்ப அவர் உண்மையிலேயே வந்து செய்வார். ஏன்னா இந்த மேற்கு மண்டல கொங்குல வந்து நாங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து போட்டியிட்டாரு. என்னாச்சு? அந்த கொங்கு பெல்ட்ல வந்து எங்களுடைய செல்வாக்கு அதிகம் சொன்னவர் தானே ஈரோடு கிழக்குல. ஆனா அங்கேயே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படுதோல்வி வந்து சந்திச்சாரு. இப்ப சி.வி. சண்முகம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஜெயிச்சுட்டாருன்னா நமக்கான செல்வாக்கு போயிரும் சொல்லி நினைச்சுதான் கண்டிப்பா இதை தவிர்த்து பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா 100% அதுதான் அவருடைய எண்ணமே. அதுதாங்க, தனக்கு போட்டி யாரும் இருந்துடக்கூடாது. 2021 கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் என்ன சொன்னாரு? ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கும், ஒரு கூட்டணியை உருவாக்கும், அந்த கூட்டணிக்குள்ள அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய அமமுக கொண்டு வாங்கன்னு சொன்னாருல்ல. 30 தொகுதிகளுக்கு மேல டிடிவி அண்ணன் அவருடைய அமமுக பிரித்த வாக்குகளின் காரணமாக அதிமுக தோத்து போயிருக்கு. அதிமுக தோத்துருக்கு. வரலாற்றுல புரட்சி தலைவர் அவர்களுக்கு பின்பு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2021 இருந்துச்சு. வெறும் 3% ஓட்டுல அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். அன்றே வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னதை வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருந்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஆட்சி தான் நடந்திருக்கும். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாம் நடந்திருக்காது. அந்த 66 உயிர்கள் வந்து பலியா இருக்காது. ஆனா அவர் என்ன, எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? இவர் என்னப்பா அம்மா அவர்கள்ட்டே இருந்து பாடம் கத்துக்கிட்டு ஓபிஎஸ் அவர்களும் தமிழக மக்களுடைய நலன்ல அக்கறை காமிக்கிறாரு. அப்ப அவரை கட்சியில இருந்து எப்படி ஒழிக்கிறது? அது தொண்டர்களுடைய நலனை விரும்புறாரு, மக்களுடைய நலனை விரும்புறாரு. அப்ப மக்கள் தலைவராயிருவாரு இவரு. அவர் கட்சியில இருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு போலி பொதுக்குழுவை கூப்பிட்டு அவர் வெளியேற்றாரு. அதற்கு பின்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கழகத்துடைய மூத்த முன்னோடி. அவரை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி ஈரோடு மாவட்டத்தை 2ஆ பிரிச்ச மாவட்டத்தை, ஒரு மாவட்டத்துக்கு வந்து பெரிய கருப்பண்ணன் அவர்களை மாவட்ட கருப்பண்ணன் அவர்களை போட்டு அங்க வந்து அவருடைய டாமினேஷன் வந்து அதிகமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய தூண்டுதலின் காரணமாக அப்படி அவருக்கு ஈக்குவலாக இல்ல அவருடைய நல்ல திறம் வாய்ந்த தலைவர்கள்ல அமுக்குவதும் முடக்குவதும் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய செயலா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்களையும் செஞ்சிருக்காங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த பகுதியில அவருக்கு ஒரு செல்வாக்கு வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் இதை எப்படி அமைதியாக ஏற்றுக்கொண்டார் என்று தெரியல. இல்ல வேற எதுவும் அவங்களுக்குள்ள டீலிங் இருக்கா அப்படின்றது என்ன சி.வி. சண்முகம் அவர்கள் தான் சொல்லணும். இல்ல, தொண்டர்களுக்கே வந்து இது நல்லா தெரியுது. அதாவது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்துக்காக இதை மக்கள் தொண்டாற்றிய மிகப்பெரிய பேரியக்கமா இருக்கக்கூடிய அதிமுக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சதை தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்தினால மட்டும்தான் இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்காரு. நம்ம தொடர்ந்து ஒரு 10 தோல்வியில கொடுத்துட்டாங்க, 11ஆவது தோல்வியில வந்து கொடுத்தோம்னா தொண்டர்கள் நம்ம ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற பயமும் வந்து இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிறதுல
வாங்க எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றதையும் அவர் வந்து விரும்பல. எடப்பாடி பழனிசாமி விரும்பல. இப்படி சுயநலத்தோடு செயல்படுகிற ஒருத்தர் கையில வந்து கட்சி அகப்பட்டா எப்படி இருக்கும், வருங்காலம் எப்படி இருக்கும்? இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்னதுலேதான் அந்த பதிலே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விடுத்த அந்த அறிக்கையை ஏன் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, ஒரு தலைவர் தன் மீது எனக்கு வந்து நீங்க விசுவாசமா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. யாரு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள். கட்சிக்கு விசுவாசமா இருங்க அப்படின்றாரு. ஏதாவது ஒரு தலைவர் அப்படி சொல்லுவாங்களா? ஐயா சொன்னாரு. இப்ப அவர் அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு? எனக்கு எந்த ஒரு இது நிபந்தனையுமே கிடையாது. நிபந்தனையற்ற நான் வந்து கழகத்தை ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகணும். அவர் சொல்றாரு. வேற ஏதாவது ஒரு தலைவர் அதை சொல்லுவாங்களா? அப்ப தொண்டர்கள் பூரா என்ன நினைப்பாங்க? என்னப்பா ஐயா எதுவுமே வேணாம்ன்றாரு. கட்சி ஒன்னாகணும், மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாரு. இவரு தலைவரா? இல்ல கட்சிக்கு நான் தான் தலைமை, கட்சி எக்கடி நாசமா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஏன் தலைமையில தான் கட்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா தொண்டர்களே நம்மள ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருவாங்க. தொண்டர்களே நம்ம மொத்தமா புறக்கணிச்சிருவாங்க. தமிழக மக்கள் நம்மளை புறக்கணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டுதான் இந்த கட்சிய எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் கட்சியை வளர்த்தாங்களோ, அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தாங்களோ, அதையெல்லாம் அதால பாதாளத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு நாம நல்லா இருந்தா போதும். மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, சுயநலம் தான். சுயநலத்துக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறதே நமக்கு அந்த பொதுக்குழு நடந்ததுல இருந்து கட்சியை பிரிச்சது, தொண்டர்களை பிரிச்சது, விதியை மாத்துனது, ஐயா வந்து கட்சியை விட்டு நீக்குனது, ஐயா வந்து இது வாங்க சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லும் போது வேண்டாம்னு சொன்னது, இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா ஒரே பாயிண்ட்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தான். அந்த சுயநலத்தினாலதான் எங்க ஓபிஎஸ் வந்தா நம்ம கட்சிக்கான மரியாதை கிடைக்காம போயிருமா, நமக்கான அந்த இடம் கிடைக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. அதனால அவர்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற காசுகளை வச்சு அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு அப்படியே டாப் அப் பண்ணிட்டு அவருடைய காயை வந்து நகர்த்திட்டே இருக்காரு. கட்சி எங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நாம் இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருக்காரு. இன்னைக்கு மூத்த முன்னோடிகள், கட்சியினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த செயல்பாடுகள் சரியில்லை, ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னால இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்துட்டாங்க. அதான் உண்மை. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 2024 நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலே பாடம் படிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் 2026 எடப்பாடி பழனிசாமி அவரோட பயணிச்சோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு கூட பெற முடியாது. ஒரு 20, 15, 10 சொல்ல முடியாது. இதுலயும் வாச விட்டாங்களா? எப்படி 40 தொகுதியில வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வி பாதைக்கு கொண்டு சென்றாரோ, அதே மாதிரி 234 தொகுதியிலுமே தோல்வி பாதைக்கு கொண்டு செல்லலாம். தலைவர்களுக்கு தாங்க இங்க வாக்கு. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த ஆளுமை திறந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தான் வாக்கு. அப்படி தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பகத்தன்மை, தொண்டர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அந்த மாண்பு. இப்ப கூட பாருங்க, அந்த ராமநாதபுரம் பகுதியில வெற்றி நமக்கு கிடைச்ச வெற்றியை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. ஆனா அந்த பகுதியில போய் இருந்து அந்த மக்களை சந்திக்கணும், அந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி போறாரு பாத்தீங்களா? அதுதான் தலைமை பண்பு. அதைத்தான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்வாங்க? விரைவில் ஏற்கனவே சொல்றாங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இந்த இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சனைல சிவி சண்முகம் அவர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்களா? எப்படா எடப்பாடி பழனிசாமி விட்டு வெளியில ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது 1 மாதமா இருக்கலாம், 2 மாதமா இருக்கலாம், 3 மாதமா இருக்கலாம். ஆனா 3 மாதத்திற்குள்ளாக ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரலாம். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகலாம். நன்றி. நன்றி.